வணக்கம். பிப்ரவரி 2025 ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டேட்மெண்ட் நிறையா போடுறேன். இது எதுக்கு நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்சன்டேஜ் வந்திருக்கு பாருங்க. அந்த பெர்சன்டேஜை நீங்கள் கட்டாயம் விரிவாக்கம் பண்ணியே தான் ஆகணுமே ஒழிய சிம்பிள் போட்டால் தப்பு. எந்தெந்த இதுக்கு சிம்பிள் போட்டிருக்கீங்களோ தப்பு, விரிவாக்கம் பண்ணியே ஆகணும். இந்த பெர்சன்டேஜையும் சும்மா 2 லைன் மட்டும் அடிச்சிருவோம். ஆனால் இதில் டோட்டலோ எதுவுமே கிடையாது. அதனால் இதை 2 லைன் அடிச்சிருவோம். 2 லைன்ஸ் மட்டும் அடித்து காமிச்சிடுறேன். உங்களுக்கு முக்கியம் கால்குலேஷன் தான். கால்குலேஷனை கற்றுக்கிட்டா எப்படிப்பட்ட இதையும் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க அடிக்க போவோம். ஃபஸ்ட்டு பேப்பரை செட் பண்ணிக்கணும். அதே தான், எத்தனை தடவை சொன்னாலும் 10 to 75 மார்ஜின் தான். 10 to 75 மார்ஜினு. இப்போ பாருங்கள், இதுக்கு கால்குலேஷன் போட போகிறோம். 10 to 75 மார்ஜின் வச்சுக்கிட்டோம். இடைப்பட்ட ஸ்பேஸ் 65. நான் சொல்கிறதே திருப்பி சொல்கிறதே எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கணும். 4 கோடு உள்ளார, ஒரு பெரிய கோடு 1 3, இது 1 4 கோடு. 4 கோடு போட்டிங்கன்னா எத்தனை காலம் வரும்? 1 2 3 4 5. இதெல்லாம் காலம். கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது அப்புறம் சொல்லித்தரேன் ரோ காலம்லாம். இது இப்போ என்ன பண்ணணும்? கோட்டுக்கு 2 2 விட்டுடணும். அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்ணும்போது ஆஃப் டோட்டல் 1 பெர்சன்டேஜ் ஆஃப்னு வச்சுக்கலாம். இதையும் பெர்சன்டேஜ் ஆஃப்னு வச்சுக்கலாம். ஏரியா இன் ஹெக்டேர்ஸ். இப்போ பார்க்கணும், இதெல்லாம் சின்னது தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ பெருசெல்லாம் மேலே இருக்குதான். அப்போ பெர்சன்டேஜ் பி கேபிட்டல் PERCENTAGE பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஏரியா. இப்போ ஆஃப் TOTAL, அந்த டோட்டலை கேபிட்டல் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏரியா. இப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது ஏரியா இன் ஹெக்டேர்ஸ். இதில் ஏரியா இதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கும் இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த காலத்துக்கும் இதே தான், பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஏரியா. இது ஏரியா இன் ஹெக்டேர். இதை பார்த்தீங்கன்னா எத்தனை வருதுன்னா 2 4 6 8 1 9. இது 2 4 6 8 தான் வருது. அப்போ இதுதான் பெருசு. அப்போ இது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம். 2 4 6 8 10. ஸோ 10. இது எவ்வளோ? 2 4 6 8 1 9. அடுத்த காலம் 10, அடுத்த காலம் 9. சேமாக இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அவ்வளோதான். நம்பர் ஆஃப் கிராப்ஸு ஒரு லைனில் அடிக்கலாமா என்னன்னு அப்புறமா யோசிப்போம். இப்போ இது அனைத்தையும் கூட்டுறீங்க. கூட்டி தானே இதை கண்டுபிடிக்கணும்ல. ஸோ கூட்டுறீங்க. அப்போ எவ்வளோ ஆகுது? 10 11 20 10. இதோட சேர்த்து நான் சொல்கிறேன். டோட்டலாக 10 12 21 31 35 35 44 46. அப்போ 65ல் 46 போச்சுன்னா எவ்வளோ வருது? பார்த்து திரும்பவும் கூட்டிக்கங்க. 10 20, அப்புறம் இது ஒரு 8 28 9 9 18. ஆக 46 நம்ம போட்டது கரெக்டு தான். கூட்டிக்கங்க நீங்கள் ஒரு தடவைக்கு. அடுத்தது 10ல் 6 போச்சுன்னா 4 9. 19 தான் இங்கே வரும். 65ல் கழிச்சிங்கன்னா மிச்சம் உள்ளது தான் 19 மட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும். 19 29. திரும்பி 31 + 9 40. 42 + 10 52. 54 + 9 63. 65 + 10 75. ஓகே, இதுதான் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஏரியா இது பண்ணுறோம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46. டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸு 46. 65ல் 46 போச்சுன்னா 9.
5ல் 4 போச்சுன்னா 1. இதை சும்மா இருக்கக்கூடாது, 2ஆல் டிவைட் பண்ணணும். 10 கூட எடுத்துக்கலாம். 9 அல்லது 10 ஆஃப் ஸ்பேஸ் நம்மகிட்ட கிடையாது. 10 மார்ஜின் 10ஓட கூட்டினீங்கன்னா 20வது டிகிரியில் ஹெட்டிங் அடிக்கலாம். அடிப்போம் வாங்க. ஷிஃப்ட் போட்டுக்கோங்க. நம்பரும் இதுவும் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட்டும் நம்பரும் வரும்போது எழுத்தடிச்சுட்டு நம்பரை பார்த்து அடிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிம்பிள் வந்துடும். முடிச்சிட்டோம். டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம், ஹைஃபன் அடிக்கணும். அதுக்கடுத்து இதெல்லாம் 2 லைன் தான். இதை மட்டும் பார்க்கணும். விட்டுருக்கிறது என்னமோ 19. 19க்குள்ளே இது அடங்குச்சுன்னா உள்ளார அடிச்சிடலாம், இல்லைன்னா 2 லைன் ஸ்பேஸ். 1 2 3 4 5 6 7 2 4 6 7 8 10 12 14 16 ஒரே லைனில் அடிச்சிடலாம். 16. அப்போ இங்கே இருக்க ஸ்பேஸு 9. அப்போ என்ன, 16 போச்சுன்னா 3. 10லேருந்து 2 ஸ்பேஸு, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 அல்லது 2 கூட எடுத்துக்கலாம். 2 + 10 = 12வது டிகிரியில் இந்த ஹெட்டிங்கை ஒரே லைன் உங்களுக்கு வேணா ஈஸியாக இருக்கும் 2 லைனாக அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நேம் ஆஃப் 2 4 6 1 7 ஒரு லைனாக போட்டுக்கோங்க. அடுத்து 2 4 6 8 9 ஒரு லைனாக போட்டுக்கோங்க. அப்போ 7ஐயும் 19லேருந்து கழிக்கணும், 9ஐயும் 19லேருந்து கழிக்கணும். அப்போ 7 கழிச்சிங்கன்னா 12. 12 2ஆல் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 6 + இதுக்கும் மார்ஜினை கூட்டி 16ல் அடிக்கணும். ஃபஸ்ட் லைன். ஃபஸ்ட்டு. செகண்ட் லைனு இதை பார்த்தீங்கன்னா 10. 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 5. அப்போ எவ்வளோ வருது? இதையும் மார்ஜின் 10ஓட கூட்டி 15வது டிகிரியில் செகண்ட் லைன். ஓகேவா? இது செகண்ட், இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். அடிப்போம் வாங்க. அப்போ நம்ம எதையுமே மேல் டிக்கு அதெல்லாம் ஏற்றணும்னு அவசியமே கிடையாது. இங்கே என்ன போட்டிருக்கோம்? 10. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கோடு போடணுமா? கோடு போடலன்னா ஒன்றுமே இல்லை. 10 + 2. இங்கே பாருங்க, 2 4 இதை பாருங்க, 2 4 6 8 10 பெருசாக போடுறேன். அடுத்து ஒரு 9. 2 2 4 6 8 9. அடுத்து ஒரு 10. 2 4 6 8 10. 2 4 6 8 10. அடுத்து ஒரு 9. 2 4 6 8 9. இது ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட், இது வந்து லைட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான்ப்பா. இப்போ அடிக்க போகிறது எல்லாம் ரெட்டை லைன். பின்னாடியிலேருந்து அடிச்சிருவோம் வாங்க. என்ன இது எவ்வளோ கணக்கு பண்ணோம்? ஃபஸ்ட்டு லைனை 16ல் அடிக்கணும். இப்போ 3 லைனு வாங்க அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் பின்னாடி போட்டுருவோம். அதுக்கு தான் அந்த இடமே விட்டுருக்கோம். பாருங்க கரெக்டாக இருக்கான்னு. ERCENTAGE பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். 2வது தான். 2வது ஏரியா இன் ஹெக்டேர்ஸ். இது 3வது லைன், திரும்பவும் பர்சன்டேஜ். ERCENTAGE. ஓகே, அதை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ரெட்டை அடிக்கும்போது தான் எல்லாம் வரணும். இப்போ ஆஃப் டோட்டல். ஆஃப் டோட்டலை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8
ஆனால் இது 10. இப்போ பர்சன்டேஜ்லேருந்து ஒன்றை விட்டுடலாம். இங்கே பாருங்க, ஆஃப் டோட்டல். அது வந்து டோட்டல் வந்து கேப்ஸ் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. யூஸ் கேபிட்டல். ரெண்டு பக்கம் ஒன்று வந்துருச்சு. அடுத்தது 3வது லைனையும் நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் 2வது லைன் அடிக்கலாம். ஏரியா. ஏரியாவை பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு வச்சுக்கோங்க. 2 4, ஆனால் இது 10 4. அப்போ 10 ஒரு சும்மா போட்டு பாருங்க. 10ல் 4 போச்சுன்னா மிச்சம் எத்தனை? 6. ரெண்டு பக்கம் 3 விட்டுடலாம். அடுத்த லைனு இந்த பி ஓ பிஇஆர் இந்த சிக்கு நேரம் 3 விட்டு அடிச்சிங்கன்னா சரியா போயிடும். ஏ கேப்ஸு ஆர்இஏ. அதே போல் சிக்கு நேரம் இங்கேயும் ஏ ஆர்இஏ. ஓகே, பர்சன்டேஜ் வெளியே முடிச்சிருங்க. இனிமே நம்ம ரெட்டை லைனை ஈஸியாக அடிச்சுக்கலாம். அப்போ ஒத்தையாக அடிக்கிறதோட வேலையை நம்ம குறைச்சிட்டோம். ஓகே, இப்போ மேலே ஏற்றணும். ரெட்டை லைன் எதுக்கு வரணும்? இது ரெண்டையும் விட்டு இப்போ இந்த ஐஃபன் இந்த ஐஃபனை விட்டுருங்க. இந்த பெர்சன்டேஜ் ஏரியா விட்டுருங்க. இங்கே பாருங்கள், ஐஃபனை விட்டுருங்க, ஐஃபனை விட்டுருங்க, பெர்சன்டேஜை விட்டுருங்க, ஏரியா விட்டுருங்க. இதுக்கு நடுவில் இடம் இருக்குது பாருங்கள், இங்கே தான் அடிக்கணும். அப்போ அங்கே போகணுன்னா இந்த இடத்துக்கு வரணுன்னா என்ன பண்ணணும்? இங்கேருந்து 2 டிக்கு, இங்கேருந்து 2 டிக்கு, இங்கேருந்து மொத்தம் 5 டிக்கு மேலே போனோம். நம்ம 1 2 3 4 5. இப்போ இங்கே ஏரியா எண் இதுக்கு மொத்தமே எவ்வளோ விட்டுருக்கோம்? 9. 9 வந்து ஹெக்டேர்ஸை பார்த்தோம். 2 4 6, இது 8 தான். ஏரியா எண் 8 தான். அப்போ ஹெக்டேர்ஸ் அடிக்கிறத விட 1 கம்மியாக பிராக்கெட் போட்டு ஐஎன் கரெக்டாக வந்துச்சு. அங்கே 1 ஒதுங்கிடுச்சு. அதே போல தான் இங்கேயும். இன்னொன்று இங்கே எவ்வளோ? ஃபஸ்ட்டு என்ன கணக்கு பண்ணோம்? போட்டிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் 16, செகண்ட் லைன் 15. ஃபர்ஸ்ட் லைன் 16னா இப்படியும் வச்சுக்கலாம். 10 11 12 13 14 15 16. அதோட நிப்பாட்டிக்கணும். அடுத்தது செகண்ட் லைன். செகண்ட் லைன் எவ்வளோ போட்டிருக்கோம்? 15. இந்த நேமுக்கு அடுத்து அடிச்சுக்கலாம். எண்ணுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் லைனு 16, செகண்ட் 15. அப்போ எண்ணுக்கு முன்னாடி சி வந்து கேபிட்டல். பாருங்க, கரெக்டாக வந்துருச்சா? ஓகே, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. இப்போ இதுக்கு அடிக்க வரோம். இதுக்கு அடிக்க வரும்போது நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இது 9, ஏரியா எண் வந்து 8. இப்போ 9னா அந்த ஆரம்ப டிகிரி. ஆரம்பம் எது? நேராக வந்துச்சு ஒரு இது. அதே போல் இங்கே பிராக்கெட். இப்போ பாருங்க, இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? 2 யூஸ் பண்ணிட்டோம். மொத்தம் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம்? இங்கே 5, அதுலேருந்து இறக்கி இங்கே வந்துட்டோம். ஒரு அரை டிக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏரியாவுக்கு வந்துடுவீங்க. அரை டிக்கு மேலே ஏற்றிக்கங்க. ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ வேணால் நீங்கள் அடித்து கூட பார்த்துக்கங்க. பார்த்தீங்களா? ஏஆர்இஏ. அடுத்து ஃபுல் டிக்கு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதில் வந்து சென்டர்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜுக்காக தான் இதே நான் அடித்து காமிச்சேன். இந்த சென்டர் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. ஒரே இதை போட்டு அது அதுக்கு சென்டர் பண்ணி அடிச்சு விட்ருவோம். டபுள் லைன் ஸ்பேஸ்.
அடுத்து இங்கேயே வச்சுக்கலாம். இது எத்தனை வருது? இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 227 0.11. அப்போ 227 3. ஆனால் நம்ம விட்டுருக்கிறது எவ்வளோ? 9 6. அப்போ ஒரு 3 தள்ளி அடிச்சுக்கலாம். ஹெச்சியை விட்டுருவோம், ஈயை விட்டுருவோம், சியை விட்டுருவோம். அடுத்து என்னன்னா இன்னொன்று கீழே இருக்கிறத அடிக்கும்போது பார்க்கணும். நான் இதை மட்டும் அடிக்கக்கூடாது, ஃபுல்லும் அடிக்கணும். இங்கே 2 கமா வேற இருக்குது. அப்போ இதை தாண்டி இந்த 2 கமா அதுக்கு ஒரு 2 விட்டுருவோம். 1 2 ஏக்கு நேரம் அடித்தா போதும். இப்போ 227. அடுத்தது பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை, இதை சென்ட்ரு பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கூட குறைச்சல்லாம் இல்லை. 1.11 1.21 அப்படியே கிராஜுவலாக இருக்குது. 10.21 கூட இந்த சைடு 2 ஸ்தானம் இல்லை. ஸோ 2 4. இங்கே விட்டுருக்கதோ எவ்வளோ? 10. 10ல் 4 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோன்னா 6. ஒரு 3 ஸ்பேஸ் தள்ளி அடிச்சுக்கலாம். கடைசி வரையிலும் அதுதான். 1 2 3 இங்கே விட்டுடணும். சிக்கு நேரம் அடிக்கணும். தானாக அங்கே ஒன்று ஒதுங்கிடும். ஏன்னா இது கடைசி வரையிலும் ஒரே, இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இது கடைசி வரையிலும் ஒரே மாதிரி வரும். ஆனால் இது அப்படி இல்லை. 2 தள்ளி கம்மா இருக்குது, 14க்கு ஒரு கம்மா. ஏன்னா 3 தள்ளி கம்மா வச்சுருக்கிறது மாதிரியே நம்ம எல்லாருக்கும் வைக்கணும். இது 3 தள்ளி கம்மா வந்திருக்கு. ஆனால் இது 3 தள்ளி 2 தான் 2519. இது 14,500. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 3 கம்மாவோட சேர்த்து நம்ம விட்டுட்டு மிச்சம்தான் டோட்டல் பண்ண நம்ம அடிக்கணும். இங்கே பார்க்குறோம். இப்போ சேம் அதே மெத்தடு தான் வருது. இங்கே பாருங்கள் 17,000 வருது. அப்போ 17க்கு அப்புறம் ஒரு கம்மா போடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கேயாவது இதில் பாருங்கள் எங்கேயுமே கம்மா இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் கம்மா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. 3 புள்ளி கம்மா. இதெல்லாம் பார்த்து தான் இந்த கொஸ்டின் என்னன்னா பிப்ரவரி 2025. அதனால் பிள்ளைங்க சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இதே மாதிரி 3 புள்ளி கம்மா போட்டாங்க. சிலர் போடாமல் அடிச்சிட்டாங்க. தப்பு. அவன் ஒரு இடத்துல கொடுத்தாலும் இங்கே பாருங்கள் ஏரியாஸ் இன் ஹெக்டேர்ஸ். இது பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா, பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஏரியா. அப்போ இதுவும் ஒரே மெத்தடு, இதுவும் ஒரே மெத்தடு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இவ்வளோ மெத்தடுக்கும் எங்கேயாவது கொடுத்துருக்கானா பாருங்கள், ஒரு இடத்துல மட்டும்தான் கம்மா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? 3 தள்ளி கம்மான்னு வச்சுட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் 3 தள்ளி கம்மா வைக்கணும். ஆனால் இதையும் பாருங்கள் புள்ளி கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. இப்போ 3 அது உண்டு தானா? அது உண்டு. ஸ்டெட்டு இது இங்கே எப்படி விட்டோமோ அதே மாதிரி விடணும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 17,000க்கு ஒரு கம்மா போடணும். வாங்க. ஏரியா இன் ஹெக்டேர்ஸ். எதுக்கு நேராக நம்ம இங்கே அடித்தோம் பார்த்துக்கணும். ஏக்கு நேராக அடித்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் 213. ரெண்டாவது தான் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எங்கே அடித்தோம்? இந்த மாதிரி வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஏரியாவுக்கும் முதல்ல, ஏக்கும் முதல்ல, இது ஏக்கும் முதல்ல 0.09. அவ்வளோதான். 2 பக்கம் தனியாக ஒதுங்கிடுது. இப்போ அடுத்து நான் அந்த லாஸ்ட்டை இதை அடித்து காமிக்க போகிறேன். 2 அப்புறம் 14. இப்போ பாருங்க, ஒன்று 2 ஸ்பேஸ் நம்ம விட்டதுனால தான் அடிக்க முடியும். 519. அடுத்தது இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 1.21. அடுத்ததும் 1 2. அப்போ என்ன பண்ணணும்? 1,371. அடுத்தது பார்க்குறீங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 0.61. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. எதை அடிக்கிறீங்க? சில்லிஸ். இது 14,000 சொச்சம் வருது. 2 கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் 14,403. அடுத்ததுல ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்தது எப்படி வருது?
6.94. இது அதே போல் ஒன்று முன்னாடி வருது 17,959. அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6.65. டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கிறீங்க, ஐஃபன் அடிச்சிடுறீங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். நான் கோடு போடுறேன் பாருங்கள். கோடு போடுறதுக்கெலாம் நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. இப்படி அடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள். கொஸ்டினை பாருங்கள். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இது மாதிரி இதையே கொஞ்சம் பார்த்து இதை எழுதி வச்சுக்கிட்டு வீட்டில் கால்குலேஷனை போட்டு பாருங்கள். இதை எழுதி வச்சுக்கோங்கப்பா, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் எழுதிடலாம். அதே போல் கால்குலேஷனையும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு புக்கு கொடுத்துருவாங்க. புக்கை வச்சு வீட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கால்குலேஷன் போட்டு பாருங்கள். மறுநாள் போய் இன்ஸ்டியூட்டில் அடிச்சு பாருங்கள். நல்லா பக்காவாக ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. டைமும் உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.